ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஸ்கின்க்கான ஒரு மாய்ஸ்சரைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேடாக நம்ம ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசேஷன் எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல 100% பியூர் கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல செக்கில் ஆட்டுற எண்ணெயை எடுத்துக்கோங்க, அதுதான் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. நான் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கோகனட் ஆயில் போட்டால் ஃபேஸ் கருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கோகனட் ஆயில் ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஃபேஸ் கண்டிப்பாக கருப்பெல்லாம் ஆகாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, என்கிட்டயே கமெண்டில் கேட்டிருக்காங்க, அதனால தான் இப்போ நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாதாம் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். பாதாம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன். கிளிசரின் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, அதுவும் ட்ரை ஸ்கின்க்கு அவங்க ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கிளிசரின்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய்னு இது சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இதுவுமே நல்ல ஒரு பியூரான எண்ணெய் எடுத்துக்கோங்க, கேஸ்டர் ஆயில். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட விட்டமின் இ ஆயில் இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம இப்போ எல்லாமே ஆயிலாக தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ட்ரை ஸ்கின்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை வேணும், அதுக்காக தான் நம்ம இப்போ ஃபுல்லாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு க்ரீமி பேஸ் வர்றதுக்காக நான் இதில் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா அது மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண அது நல்ல ஒரு க்ரீமி பேஸ் நமக்கு கிடச்சிரும். ஆலோவேராவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை கொடுக்கும். எல்லா ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம் ஆலோவேரா ஜெல். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரீமியாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். உங்களோட அந்த பேச்சஸ், ட்ரை பேச்சஸ் எதுவுமே இல்லாமல் உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு மாய்ஸ்சராக கொடுக்கும். இப்போ இந்த க்ரீமை நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 மந்த் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்கு இதை மாற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் டே அண்ட் நைட் உங்களோட மாய்ஸ்சரைசேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சராக கொடுக்கும், உங்கள் ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி இந்த க்ரீம் உங்களுக்கு நிறைய இது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இது ட்ரை ஸ்கின்க்கு மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும். ஏன்னா இதில் நம்ம நிறைய ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இது ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்லி ட்ரை ஸ்கின்க்கு மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும். அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னும் இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் மாய்ஸ்சரைசேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாய்ஸ்சரைசேஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் தன்மை கொடுக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு 1/2 டே வரைக்குமே உங்கள் ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ஸ்கின். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்லேயே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாம் உங்களுக்கு வரும், நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.